வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஃபெஞ்சல் புயல் நாளை பிற்பகலில் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்து வந்த நிலையில் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் புயலாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்த ஃபெஞ்சல் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து 260 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் நிலை கொண்டுள்ளதாகவும் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்வதாக கூறியுள்ளது. இது மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை பிற்பகலில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் உட்பட 5 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூரில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்திலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரியில் நாளை அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூரில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அவற்றுடன் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலும் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலத்தில் நாளை கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கரூரிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடந்த பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோட்டில் மிக கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரையில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் இன்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதன் எதிரொலியால் வட தமிழ்நாட்டில் கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று பலத்த தரைக்காற்று வீசும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலும் அவ்வப்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் நாளை சூறாவளி காற்று வீசும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவள்ளூர், புதுச்சேரியிலும் நாளை சூறாவளி காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூரில் நாளை பலத்த தரைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று அரியலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் காரைக்காலில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை வெட்டு பெய்து வருகிறது. காந்தி கிராமம், ஜகவர் பஜார், பசுபதிபாளையம், தான்தோன்றி மலை, வெங்கமேடு, புலியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கொடைக்கானல் மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் அடுக்கம் பெரியகுளம் பிரதான சாலையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதால் விரைவில் மரக்கிளைகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
இந்நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக கடற்கரை சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. குறிப்பாக வம்பாக்கீரபாளையத்தில் உள்ள பாண்டி மெரினாவிற்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நோனாங்குப்பம் கடற்கரைக்கு செல்ல தடை விதித்துள்ள காவல்துறை அதன் நுழைவாயிலில் தடுப்புகள் அமைத்துள்ளனர். காரைக்காலில் புயல் எச்சரிக்கைக்கு முன் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்ற படகுகள் பெரும்பாலும் பத்திரமாக கரை திரும்பின. சில நாட்களுக்கு முன்பு சென்ற 50 படகுகளில் ஏற்கனவே 11 படகுகள் திரும்பிய நிலையில் 39 படகுகள் மீனவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக மீன்வளத்துறை தகவல் தெரிவித்திருந்தது. தற்போது பெரும்பாலான படகுகள் பத்திரமாக காரைக்கால் துறைமுகம் திரும்பியுள்ளதாகவும் மீதமுள்ள ஒரு சில படகுகள் கரை திரும்பிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக அதிகபட்சமாக கடலூர் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல நாகையிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. நாகூர், பட்டினச்சேரி, அக்கரைப்பேட்டை, கல்லார், செருதூர் உள்ளிட்ட இடங்களில் 3 முதல் 5 அடி உயரம் வரை அலைகள் எழுந்தன. புயல் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்க துறைமுகங்களில் 11 நிலைகளில் கூண்டுகள் ஏற்றப்படுகின்றன. புயலின் வீரியத்தை உணர்த்தும் 11 நிலைகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது மீனவர்களுக்கு புயல் குறித்து எச்சரிக்கை விடுக்கும் வகையில் துறைமுகங்களில் ஏற்றப்படுவது. 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் ஏற்பட்டுள்ளது என்று பொருள். இதனால் துறைமுகம் பாதிக்கப்படாது. ஆனால் பலமாக காற்று வீசும் என பொருள். அதாவது 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். புயல் உருவாகியுள்ளது என எச்சரிக்க 2ஆம் எண் கூண்டு ஏற்றப்படுகிறது. இந்த எச்சரிக்கையை கண்டால் துறைமுகத்தை விட்டு கப்பல்கள் வெளியேற வேண்டும். 60 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். திடீர் காற்று மற்றும் மழை உருவாகக்கூடிய சூழல் நிலவும் போது 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். துறைமுகத்தில் மோசமான வானிலை ஏற்பட்டிருந்தால் அதனை அறிவிக்கும் வகையில் 4ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். துறைமுகத்தில் இருக்கும் கப்பல்களுக்கு ஆபத்து என்பதை தெரியப்படுத்த இது உதவும். 5ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு என்பதை குறிக்கிறது. துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உள்ளாகும் எனவும் பொருள். 6ஆம் எண் கூண்டும் 5ஆம் எண்ணின் எச்சரிக்கைதான். ஆனால் துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்லும் என பொருள். துறைமுகங்கள் வழியாகவோ அல்லது அதற்கு மிக அருகிலோ புயல் கரையை கடக்கும் என்பதை அறிவிக்க 7ஆம் எண் கூண்டு ஏற்றப்படுகிறது.